ராம் யோகாலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு முத்திரை மற்றும் ஆசன பயிற்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பண்ணக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தில் ஒரு பகுதியான கபாலபதி அப்படிங்கக்கூடிய மூச்சு பயிற்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றங்கள்னால நிறையா சளி அதிகமாக பிடிக்குது. எந்த டைம்னே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது. அந்த சளி பார்த்திங்கன்னா நுரையீரலில் தேங்கி இருக்குது, கபம் கட்டுது, இருமல் வருது. இந்த மாதிரி குழந்தைகள்லேருந்து நிறையா பேர்த்துக்கு வருது. அதே மாதிரி இந்த பயிற்சி கபாலபதி அப்படிங்கிற இந்த பயிற்சி நம்ம பண்ணுறப்போ நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். நுரையீரல் சுத்தமாகும். நுரையீரலுக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நுரையீரல் ஆரோக்கியத்தன்மை மேம்படும். இது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒரு விரிப்பில் நீங்கள் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். சமணம் போட்டு உட்காந்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வஜ்ராசனா பத்மாசனால் உட்காந்துக்கலாம். முடியாதவங்க நார்மலாக சமையல் போட்டு உட்காந்துட்டு, அதாவது இடது கை கீழே வலது கை மேலே வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 கவுண்டிங் ஸ்லோவாக பண்ணணும். அப்புறம் ஒரு 5 கவுண்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட். அப்புறம் ஒரு 5 கவுண்டிங் கொஞ்சம் அதிகமான வேகத்தில் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், அதாவது மூச்சு இழுக்கக்கூடாது. வயிற்றை பம்பிங் பண்ணி மூச்சை வெளியே தான் விடணும், ஒழிய இழுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நிமிர்ந்து உட்காந்துட்டு இது முதல் நாள். நீங்கள் ஒரு 5 நாள் இது நார்மலாக பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். பழக்கமாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோடைய வேகத்தை நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டார் தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த ஃபுட்பால், அதில் எப்படி ஏர் தண்ணியை மேலே கொண்டு வருதோ அந்த மாதிரி இந்த ப்ரீத்திங் பண்ணுறப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். கொஞ்ச நாள் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளி அப்படிங்கிறது கண்டிப்பாக பிடிக்காது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி அதிகமாக இருக்கிறப்ப பண்ணக்கூடாது, காய்ச்சல் அதிகமாக இருக்கிறப்ப பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு யோகா ஆசிரியர் துணை கொண்டு தான் நீங்கள் பண்ணணும். மீண்டும் அடுத்த முத்ராஸ் அல்லது ஆசனங்களை பற்றி நாளை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.